ஹாய், எங்கே போன நீ? நைட்டில் நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அம்மா கத்தின்னு இருந்துச்சு. நீ என்ன இங்கே செவுத்த வந்துனுக்குற? என்னது செவுத்த வந்துருக்குறா? கருங்கல்லாலே காலில் அடி வாங்கிப்பார் தெரியும். கருங்கல் அடி வாங்கினியா? இரு கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். சதீஷனை கூட்டாரு தானே போன நீ? சதீஷ் கூட்டான் தான் போனேன். வா மச்சான், நம்ம ஸ்கூலில் படித்த பசங்களாம் ஒன்றா வராங்க, மீட் பண்ணலாம், ஏதோ ரீயூனியனாமே அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டான். உனக்கு தான் தெரியுமே, என் கூட படிச்சதுங்கெல்லாம் லாஸ்ட் பெஞ்சிங்க. பென்சில் எடுத்து பின்னாடி குத்துறது, காம்பஸ் எடுத்து காதில் குத்துறது, இப்படி தான் இருந்ததுங்கெல்லாம். சரி, ஸ்கூலில் தான் அப்படி இருந்ததுங்க. வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒரு தொழில் தொடங்கி எல்லாம் எங்கெங்கேயோ பெரிய ஆளுங்களாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, சின்ன வயசில் இருந்ததோட 10 மடங்கு வீரியத்தோடு இருக்குதுங்க. அப்பயாவது பேனா பென்சிலு காம்பஸில் குத்தினாங்க, இப்போ நல்லா கத்தியாலாம் குத்திக்கிறானுங்க. அதான் கத்தியால் குத்தினாங்களா? நேற்று நைட் என்ன தான் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? நானே லேட்டாக தான் போனேன். போய் பார்த்தா எல்லாம் கிரவுண்டில் ஓடுனுக்குறானுங்க. சரி, ஸ்கூலில் இந்த ஆபியம் இந்த பேய் வந்து லாக்கனிக்கெலாம் விடுவாங்களே அந்தமாதிரி நினச்சி நானும் ஓடினேன். பார்த்தா கத்திலாம் பாருக்குது. ஏன் ஓடுறானுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கும் தெரில, என்ன ஏன் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரில. வீடியோ ஓடி கடைசியில் இப்போ தான் வீடு வந்து சேர்ந்தேன். ஹஸ்லர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கார்த்திக் ஜெயஸ் அவரோட ப்ரொடக்ஷனில் சாட்ஸ்ரெக் சதீஷ் பிரதரோட டைரக்ஷனில் ரீயூனியன் சொல்லிட்டு ஒரு ராவான கேங்ஸ்டர் மூவி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் பாட்டில் மணி அப்படின்ற கேரக்டரில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஒரு மீட்டப் பண்ண எப்படி இருக்கும், அதுதான் கான்செப்ட். ஸோ சீக்கிரம் தேட்டருக்கு வரும், சப்போர்ட் பண்ணுங்கள்.